இருக்கிறேன். பின்னையே நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல முன்மலைக்கு பறந்து போவேன் என்று சொல்லீர்கள். இதோ துன்மார்க்கன் பிள்ளை வாய்த்து செம்மன இருதயத்தார் மேல் அந்தகாரத்தையும் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அசைக்கப்படுவதில்லை. அஸ்திபாரங்களும் நிர்மலாக்கினதே நீதிமான் என்ன செய்வார்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. இமைகள் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கிறது. கண்கள் அவரை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவரை உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கொந்தகும் கடுங்கோடை கொண்டளிக்கும் அவரை குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் செம்மையாளரை நோக்கிறது. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவர் தங்கள் தோழரோடு போய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற எல்லா நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் உங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள்? ஏழைகள் பழக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிற அவளுக்கு அவனை காத்து சுகமார்க்க பண்ணுவேன் என்று சொல்லீர்கள். இதோ துன்மார்க்கன் அவருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் முறுக்கி வெள்ளி கொப்பான புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, யாருமுடைய கூடார நீர் அவர்களை காப்பாற்றி எந்தெந்தைக்கும் இந்த சந்தைக்கு விலக்கி காத்துக் கொள்வீர். மனுபுத்திரரில் சண்டையாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கன் எங்கும் சுத்தித் திரிவார்கள். அவர்கள் கர்த்தாவே நீர் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? கர்த்தாவே, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணிக்கொண்டிருப்பீர். எதுவரைக்கும் என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து என் செவிகளை செவி கொடுத்தாலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிகள் போல என் ஜனத்தையும் பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியில் பேர் இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி அவங்கள் உன்னுடைய ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகிற்று. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இருக்கிறான். லைக் பண்ணுங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பாறை